ஏகத்தாளங்களோட எபிசோட் 8 பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 8 to 9 பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதத்துக்குமா அப்போ ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 எபிசோடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. ஒன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரே தான் ஃபீல் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்து முடிச்ச ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாக நல்லா இருக்குங்க. இந்த சீரிஸ் உள்ள லென்த்தாக போனதுக்கு உண்மையாக ஒருத்தான சீரிஸ். அந்த சீரிஸை திரும்ப அது ரீவாச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் உங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயம் புரியும், பிடிக்கவும் ஆரம்பிக்கும். இல்லை இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் இப்போ லிலியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜெனிஃபர் இந்த பக்கம் விட்டுட்டு கதவை சத்திருப்பாங்க. ஸோ ஜெனிஃபர் அவங்க நினச்சி வருத்தப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கதவு திறங்க சொன்னாலும் கதவு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. சொல்லியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. லிலியா நம்மள இப்படி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெனிஃபருக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா ஆகத்தா அங்கேருந்து வெளியே வந்து இப்போ அங்கே டெத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எனக்கு இத்தனை வருஷமாக ஒரு நரகத்தை தான் காட்டியிருக்க, நீ எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை அடுத்த எபிசோடில் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த எச்எஸரோட முடிக்கும் போது எனக்கு 2 பேரில் ஒருத்தரோட உயிர் வேணும், ஒன்று பில்லி என்னோட உயிர், 2 பேரில் ஒரு உயிர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஆகத்தா வந்துட்டு நான் வேணா உனக்கு பில்லியோட உயிரை கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்பாங்க. வெல் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா ஆகத்தா கொஞ்சம் ஒரு வில்லி கேரக்டர் தான், அதையுமே இந்த இடத்துல காட்டியிருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு டெத்து அந்த இடத்த கிழிச்சிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி வெளியே போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. நல்லாச்சு, ஏதோ இந்த ரியாலிட்டி கிழிச்சிட்டு வெளியே போவாங்களே அந்த மாதிரி எதிர்த்து பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரையலுக்கு போக தேடிட்டு இருக்காங்க. அண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கே விட்டு பாருங்களேன். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஆலிஸை வந்துட்டு டெத்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ ஆலிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் முடிஞ்சு போச்சு, நான் இப்போ தான் என்னோட லைஃபே ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் என்னோட கர்ஸ் விலகிக்கு அப்படின்னு சொல்லும்போது டெத்துக்கிட்ட இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, நீ வரத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லும்போது ரெடி இல்லை அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. லேப்செட்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆலிஸுக்கு இப்போ தான் அவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆயிருக்கு, பல வருஷமாக அவங்க குடும்பத்து மேலே இந்த கர்ஸை இப்போ தான் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே சாகணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ட்ரையில் முடிக்கிறதுக்காக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆந்தியாவில் போகும்போது தான் அவங்க கால் தெரி கீழே விட தெரியுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அந்த செருப்பு விட்டு போனாங்களோ இப்போ எகெயின் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல இந்த ஷூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோமா, நமக்கு பவர்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த ரோடுக்குள்ளே நம்ம திரும்ப போவோம், திரும்ப எல்லாத்தையும் முடிப்போம், திரும்ப முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எது மறுபடியும் முதல்ல இருந்தா அதெல்லாம் முடியாது, இனி எத்தனை பேரை நான் இழக்கிறது அப்படின்னு சொல்லி பில்லி பற்றி அந்த இடத்துல காண்டாகி அதை செருப்பு போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஷூவை போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. வெல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு எகைன் அவங்க முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பாடி பேக்ஸ்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடமே ஏதோ மார்ச்சுவரி மாதிரி இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே பாடி பேக்ஸ்குள்ளே இருந்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. பாடி பேக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் இருக்குது. ஆகத்தாவோட அந்த ஒரு ப்ராச்சு, நம்ம ஜெனிஃபரோட அந்த ஒரு லாக்கெட் மாதிரியான கழுத்துக்க செயின், அப்புறம் இவனோட பில்லியோட டைரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்றி அதை எடுத்து பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கான ட்ரையல் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஜெனிஃபர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்த ஃபுல்லாகவே இருக்கிறது க்ரோ லைட்ஸ், செடிங்களை வர வைக்கிறதுக்கான லைட் அப்படின்னு சொல்லும்போது மண்ணு தண்ணியும் இல்லாத இடத்துல என்னடா செடி வளர வைக்கிறது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ தனக்கு மட்டும் மேஜிக் இருந்தால் என்னத்துக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் சொல்லும்போது ஆகத்தோட அந்த எக்ஸ்பிரஷனை ஜெனிஃபர் நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம ஜெனிஃபர் ஆக்சுவலி இத்தனை வருஷம் பவுண்ட் பண்ணி வச்சிருந்தது நம்ம ஆகத்தா தான், கிட்டத்தட்ட 100 வருஷமாக பவுண்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு அறியாமல் தான் பண்ணியிருக்காங்க, வேறு யாரோ ஒரு டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க, அந்த டாக்டர் சொல்லி தான் அவங்க செஞ்சுருந்துருக்காங்க. இது அவங்களே அறியாமல் தான் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அறியாமல் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஆகத்தோட முடி எடுத்து அவர் கையில் கயிறு மாதிரி கட்டி அதை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்ல ஒரு 10 தடவை சொல்லி யூ ஹோல் நத்திங் அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவை கிட்ட சொல்லி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட பவர்ஸை திரும்ப அன்லாக் பண்ணுறாங்க. ஜெனிஃபருக்கு இப்போ எகைன் அவங்களோட அந்த பழைய பவர்ஸ் எல்லாமே திருப்பி கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் உண்மையிலே ஒரு நல்ல சீனுங்க, திரும்ப பழைய மாதிரி காட்டியிருக்காங்க. உண்மையிலே அது ஒரு சூப்பர் சீனு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஜெனிஃபர் அந்த இடத்த விட்டு டக்குன்னு காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு, அவங்களுக்கு தேவையான பவர்ஸும் கிடச்சிச்சு, அவங்களுக்கு தேவையானது வந்துருச்சு. ஸோ இனிமேல் அவங்க இந்த விச்சஸ் ரோடுக்குள்ளே நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவங்களோட ஆசை நிறைவேறிச்சு, அதனால திருப்பி அமைச்சு விட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. உன் ஆசை என்னன்னு சொல்லி நிறைவேற்றலாம், அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்ற சொல்லும்போது நம்ம பில்லிக்கு டாமியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ டாமியை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ அவன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது பில்லி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவன் மைண்டுக்குள்ளே இப்போ டாமியோட ஆவி எந்த உடம்புக்குள்ளே போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் உன்னோட அந்த பழைய ஞாபகங்கள் எங்கே இருக்குது, உனக்கு அந்த பழைய ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு வாண்டா கூட கடைசியாக பேசின அந்த விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக பேசின அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டேரெக்டாக டாமியோட ஆவி எந்த இடத்துல போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை காட்டுறாங்க. டேரெக்டாக காட்டல, இன்டெரக்டாக தான் காட்டியிருக்காங்க. அங்கே யாரோ சில பசங்க ஒரு பையனை கூட்டு போய் ப்ராங்க் பண்ணுற அப்படின்ற பேரில் தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு பார்த்தீங்கன்னா கொண்டுறாங்க. இப்போ அந்த செத்த உடம்புக்குள்ளே டாமியோட ஆவி புகுந்துருக்கு. டாமியை காட்டும்போது காலை தான் காட்டுவாங்க. அப்சல்யூட்லி அவங்க ஸ்பீச் ஸ்டார் காலை காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு பில்லி தான் பார்த்தீங்கன்னா டாமியோட ஆவியை அந்த ஒரு செத்து போயின பையன் உடம்புக்குள்ளே செலுத்திருந்திருக்கணும், அப்படி தான் காட்டி முடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பில்லி வந்துட்டு அந்த இடத்துலேருந்துமே போயிடுறான். ஸோ இப்போ பில்லியோட பர்பஸுமே முடிஞ்சிச்சு, அவன் எதுக்கு அங்கே வந்தானோ அந்த வேலையுமே முடிஞ்சிச்சு. இப்போ ஆகத்தா மட்டும்தான் ஸ்டில் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கா. அண்ட் ஆகத்தா பார்த்தீங்கன்னா நாம் எப்படி அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த ப்ராச் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே ஒரு முடி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு காட்டன் சீட் இருக்குது. இந்த சீடை வச்சு தான் அவங்க பையன் கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீடை காட்டுறாங்க. இது திடீர்னு எப்படி உள்ளுக்குள்ளே வச்சு தெரில, பட் ஆல்ரெடி இருந்திருக்குமோ
எப்படியோ வந்துருச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே புதைக்கிறாங்க கீழே. ஏன்னா அவன் போகிறதுக்கு முன்னாடி பில்லி போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தரையில் ஒரு பிளவு போட்டிருக்கோம், கீழே மண் இருக்கும். ஸோ அந்த மண்ணுக்குள்ளே அந்த காட்டன் சீடை புதைச்சி அதன் மூலம் விதைக்கிறாங்க. ஒரு சின்ன செடியுமே முளைக்குது. எப்படின்னு தெரில, பட் அந்த க்ரோ லைட் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த இடத்துல செடி முளைச்சிருந்துருக்கு. முளைச்ச உடனே அந்த இடமும் இடிஞ்சு உள்ள ஆகத்தா எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெத்து வீட்டு மாடி மேலே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஆகத்தாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையலை கம்பல் பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தால் வீட்டு மாடி மேலே உட்காந்து பேப்பைய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா டெத்து. சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உன் காலம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ள சின்ன சண்டை போயிட்டுருக்கு. அண்ட் ஒன்று 1000 பீஸாக கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. அண்டு சைடில் இருக்கிற மக்களையுமே காட்டியிருக்காங்க. அந்த விஷயம் இருக்கிற மக்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹியர் வி கோ அகைன் அப்படின்ற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிச்சா அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பானுங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எப்படியோங்க இவங்க உடம்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 தடவை கிழிச்சிருந்திருப்பா. அண்ட் கிழிச்சது மட்டும் இல்லாமல் அவள் கிட்டத்தட்ட சித்திரவதை பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருப்பா. அண்ட் ஆகத்தாவை கவர்ட் அப்படி பயந்தா கோலின்னு சொல்லி கூப்பிடும் போது ஆல்ரெடி லிலியா என்ன சொல்லியிருப்பாங்க, உன்னை யாராவது கவர்ட்னு கூப்பிட்டா கீழே குனிஞ்சிரு, ஐ மீன் தரையை தொற்று அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து எப்படியும் அந்த சின் கடியிலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ டெத்து பார்த்தீங்கன்னா ஆகத்தாவோட லைஃபை கிளைம் பண்ண வர அங்கே தான் பார்த்தீங்கன்னா பில்லி வந்திருப்பான். செம்ம என்ட்ரிங்க. உண்மையிலே அவன் மேட்ச் யூஸ் பண்ணி நல்லாவே என்ட்ரி கொடுத்துருப்பான். காமிக் அக்யூரேட் ட்ரெஸ்ஸு. உண்மையிலே அந்த சூட் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அந்த சூட் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. பட் சூட் எப்படி டக்குன்னு திடீர்னு வந்துச்சுன்னு தெரில. ஒருவேளை அவன் மேஜிக்கில் கிரியேட் பண்ணியிருப்பானோ, ஏன்னா இந்த விச்சஸரோடையே அவன் கிரியேட் பண்ணியிருக்கான், இதை கிரியேட் பண்ண முடியாதா? மேபி பாசிபிளி அந்த சூட்டுமே அவன் மேஜிக்கால் கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். அண்ட் அந்த சூட்டை யூஸ் பண்ணி ஆக்சுவலி அந்த பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஆகத்தாக்கு பவர் கொடுத்துட்ருக்கான். ஸோ ஆகத்தாவுமே கிட்டத்தட்ட அவனோட பவரில் ஒரு பாதி பவர் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பவர் எடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி மாறிடுறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகத்தா அண்ட் டெத்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு, பில்லிக்குமே சண்டை போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆகத்தா பார்த்தீங்கன்னா சாகிற நிலைமைக்கு வரும்போது அந்த இடத்துல பில்லி தான் எழுந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு சாகக்கூடாது, நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போகும்போது அந்த இடத்துல ஆகத்தா நீ வாழ வேண்டிய பையன்டா, நீர் நான் போகிறேன் அப்படி மாதிரி போயிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பில்லியே பார்த்தீங்கன்னா உயிரை தியாகம் பண்ண போக அங்கே தான் வந்துட்டு ஆகத்தா சொல்கிறாங்க, நான் உனக்கு நினச்ச மாதிரி கொடுத்துட்டல, நீ தான் கேட்டவன் உயிர் வேணும்னு, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பில்லியோட உயிரை கிட்டத்தட்ட டெத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஆகத்தாவை கிட்டத்தட்ட ஒரு பெரிய வில்லின்ற மாதிரி தான் நம்ம காட்டியிருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவளோட வில்லத்தனமே இந்த இடத்துல நல்லா தெரியுது. அப்படி தெரியும் போது பட் எகைன் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் மூலமாக பேசுகிறான். நம்ம பில்லி மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு நிக்கலஸ்க்கும் அப்படி தான் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆகட்டா டக்குன்னு அவங்களோட பையன் ஞாபகம் வந்து இனி இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெத்தை கேஸ் பண்ணி அவங்களே அந்த இடத்துல சாகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நிக்கலஸ்க்கு நம்ம பில்லிக்கு பதிலாக அவங்க தன்னோட உயிரை தியாகம் பண்ணி இந்த இடத்த பற்றி உயிரை கொடுத்து காப்பாற்றிருந்திருக்காங்க. இது ஒரு பயங்கரமான ரிடம்ஷனாக இருக்குன்னு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா சில இடங்கள் அப்படி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் எப்படியோ அவங்க லாஸ்ட் மினிட்ல மனம் திருந்துற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. பட் எப்படியோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போகும்போது டெத் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தப்பிச்சிட்ட நீ போயிரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்லி அந்த இடத்துல அமுச்சு விட்றாங்க. பில்லியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி மக்களெல்லாம் பார்க்க அவனுமே அந்த இடத்துல வந்து காரில் ஏறி கிளம்பிடுறான். வரும்போது காரில் தான் வந்துருப்பானோ. காரில் ஏறி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு என்ன அடிபட்டுருக்கு அப்படின்னு பேசும்போது அவன் ரூமுக்கு போய் எல்லாம் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி வந்து அவன் ரூமை செக் பண்ணி பார்க்குறான். இப்போ தான் அவன் ரூமை பார்க்கும்போது தெரியுது அந்த விச்சஸ் ரோடில் வந்தது எல்லாமே அவன் ரூமில் இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த பொருட்கள்லாம் அவன் ரூம்லேயே இருந்துச்சுங்க. பட் இந்த விச்சஸ் ரோடுக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணுறான். இவன் மைண்டுக்குள்ளே இருந்த விஷயங்கள் எல்லாமே தான் அந்த விச்சஸ் ரோடுக்குள்ளே இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த இலைங்களாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அண்ட் அந்த விச்சான அந்த ஒரு உருவம் அவன் சுற்றி ரூமில் விச்சஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எகெயின் இவனுக்கு அந்த விச்சஸ் தான் ஞாபகப்படுத்துது. ஸோ இங்கே தான் தெரிய வந்திருக்கு ஆக்சுவலி அந்த மொத்த விச்சஸோடையுமே கிரியேட் பண்ணது நம்ம பில்லி தான். வாண்டா எப்படி பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுவே அவன் மைண்டில் இருக்கிற ஒரு ரிலேஷன் வச்சு மொத்தமாக ரியாலிட்டிவாக ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ணாலோ அதே மாதிரி இந்த இடத்துல மொத்தமாகவே ரியாலிட்டிவாக ஆல்டர் பண்ணி பில்லி தான் வந்துட்டு அவன் மைண்டில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு அந்த விச்சஸ் ரோடுன்றது இவன் தான் லிட்டரலாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அவன் தான் உருவாக்கிட்டு வந்திருக்கான். அச்சாம்பரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அச்சாங்க ஒரு அந்த உண்மையிலேயே தான் நான் சத்தியம் எதிர்பார்க்கலங்க. ஏன்னா விச்சஸ் ரோடுன்னு உண்மையிலேயே இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே தான் அது முழுக்க முழுக்க இல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் காமிக்கில் உண்மையாகவே விச்சஸ் ரோடுன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. காமிக்கில் உண்மையாகவே அப்படி இருக்குது. பட் இந்த இடத்துல அதை ஃபேக்குன்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அது நம்ம பில்லியோட மைண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக் டைமென்ஷன் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். நான் கூட இது ஒரு தனி ரியலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு அவன் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. யாரான்னு தெரியும் பார்த்து பூன் சொல்கிறதோட அத்தோட இந்த எபிசோடையும் முடியுது. அது யாரும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதோட பற்றி இந்த எபிசோட முடியுது. நான் கூட இதுதான் ஃபினாலே இதோட முடிஞ்சிச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கதை ஆக்சுவலி இதோட முடிஞ்சிச்சு. 9th எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்ற மாதிரி தான். வெல் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ நான் சொல்லுவது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.